ஒருவர் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனார். அந்த வீட்டில் ஒரு நாள் முழுக்க தடபுடலான உபசரிப்பு அவருக்கு. இரவு ஓய்வுக்கு பின்னால் காலையில் எழுந்து காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு எல்லோரும் அமர்ந்திருக்க வீட்டு உரிமையாளர் விருந்தினரை பார்த்து கேட்டார், அப்புறம் எப்போ ஊருக்கு கிளம்புறதா உத்தேசம்னு. விருந்தினர் சொன்னார், காலை பசியாறிட்டு பிறகு அதை பற்றி யோசிப்போம்னார். காலை உணவுகளெல்லாம் பரிமாறப்பட்டது. வீட்டு உரிமையாளர் 2 தோசையை சாப்பிட்டு விட்டு கையை கழுவி எழும்பி விட்டார். விருந்தினர் கேட்டார் வீட்டு உரிமையாளர்கிட்ட, என்னங்க 2 தோசையோடு எழுந்துச்சிட்டிங்களே அப்படின்னு. அதுக்கு வீட்டு உரிமையாளர் சொன்னார், 2 தோசைக்கு மேலே சாப்பிட நான் என்ன எரும மாடான்னார். உடனே விருந்தினர் சொன்னார், இதோ ஊரை பார்த்து கிளம்பிட்டேன் நான் அப்படின்னார். அந்த மாதிரி 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறேன்னு சொன்னார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அதற்கு பதில் சொல்லும் விதமாக, ஐயா பழனிசாமி அவர்களே, அது சிகப்பு கம்பளம் அல்ல, சூழ்ச்சி வலை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அந்தர்பல்டி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்டுகள் திமுகவிடம் பணம் வாங்கிவிட்டார்கள்னு சொல்லி ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி கம்யூனிஸ்டுகளுடைய தலையில் போடுவதாக நினைத்து கொண்டு தன் தலையில் தானே போட்டு கொண்டார் நன்னிலத்தில். ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நன்னிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெற போகிறது. அது மாத்திரமல்ல, தமிழ் நிலத்தை இனி தொடர்ந்து ஆளக்கூடியவர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதை நினைவில் நிறுத்துகிறது. ஓட்ட உடைச்ச இரும்பு பித்தளைகளுக்கு பேரிச்சப்பழம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பியிருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் காவியும் கமண்டலமும் தான் சன்மானம்.